டெல்லிக்கு அழைக்கப்படும் உதயநிதி களமிறங்கும் NCW. இப்ப தெரிகிறதா சிஎம் விஜய் பவர்? முதல்வர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வசமாக பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் வாங்கி கட்டி வருகிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். மறுபக்கம் இந்த விவகாரம் உதயநிதி ஸ்டாலின் எதிர்பார்க்க முடியாத வகையில் ஆப்படிக்க மற்றொரு திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பது ஒட்டுமொத்த திமுக கூடாரத்தையும் ஆட்டம் காண வைத்துள்ளது. காவிரி விவகாரம் குறித்து திமுக சார்பில் தஞ்சையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுப்பது பற்றி பேசியவர், ஆனால் முதல்வர் விஜய்க்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை என்றதும் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திமுகவினர் த்ரிஷா 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 என கூச்சலிட்டனர். அதற்கு எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணீர் வர வேண்டும் என உதயநிதி பேசியபோது அங்கிருந்த திமுகவினர் மத்தியில் சிரிப்பொலி எழுந்தது. உடனே நான் காவேரியை சொன்னேன் என நக்கலாக தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார் உதயநிதி ஸ்டாலின். தற்பொழுது தமிழக அரசியலில் உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக உருவெடுத்து விவாத பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். தமிழக மக்கள் உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு அவரை மிக கடுமையாக விமர்சனம் செய்து, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடிய பேச்சா என்றெல்லாம் தங்கள் கோபத்தை மக்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த விவகாரத்தை அவ்வளவு எளிதாக தாவேக்க விடப்போவது இல்லை என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு அவரே உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், அதை அவர் வாயிலிருந்தே வர வைக்க வேண்டும் என்றால் சட்ட ரீதியாக இந்த விவகாரத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என முடிவு செய்த தாவேக்க தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்துள்ளது. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் இரட்டை அர்த்தத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேக்க அளித்த அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய மகளிர் ஆணையம் இந்த விவகாரம் குறித்து உதயநிதி ஸ்டாலினிடம் நேரடியாக விசாரணை நடத்த வாய்ப்புள்ளது. அதற்காக டெல்லியில் உள்ள தேசிய மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு ஆஜராக உதயநிதி ஸ்டாலினுக்கு விரைவில் தேசிய மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விசாரணையின் போது உதயநிதி இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தேசிய மகளிர் ஆணைய விசாரணையின் போது உதயநிதி ஸ்டாலின் எந்த மாதிரி விளக்கம் கொடுக்க போகிறார் என்பதை உற்று நோக்கி காத்திருக்கிறது தமிழகம். இந்த நிலையில் கடந்த காலங்களில் சட்டமன்றத்தில் நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் என பேசிய கருணாநிதி பெரும் சர்ச்சையானதும், கோப்புகளில் கட்டப்பட்டுள்ள நூல்களை அவிழ்த்து பக்கங்களை புரட்டி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் என்கிற அர்த்தத்தில்தான் பேசினேன் என்று கருணாநிதி பல்ட்டியடித்தார். அதுபோன்று தற்பொழுது சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய உதயநிதி இனி வரும் காலத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தின் போது விசாரணையில் எந்த மாதிரியான விளக்கம் கொடுத்து பல்ட்டி அடிக்கப் போகிறார் என பொறுத்திருந்து பார்ப்போம்.